என்ன ரங்கநாயகி, தெற்கு தெரு கணேசன் சொன்னா அங்க போய் பெரிய பிரச்சனை பண்ணீங்களாமே. எல்லாரும் குளிச்சுட்டு வந்து துணியை மாத்துங்க. ஏதாவது பதில் சொல்றாளா பாரு. தாத்தா, இதுல மாஸ்டர் பீஸே அப்பா தான். சாரி சிங்கம் தான். அம்மா ஒருத்தவங்க அடிக்க வராங்க தெரிஞ்சதும் களத்துல இறங்கி என்னமா பெர்ஃபார்ம் பண்ணாரு தெரியுமா? இவனை பத்தி பெருமை பேசுறியா நீ? பின்ன இன்னில இருந்து நம்ம அப்பா வெறும் ராஜசிங்கம் இல்ல, ரணகால ராஜசிங்கம். அது மட்டும் இல்ல, அந்த முரளி இருக்கான்ல, அவன் கையை பிடிச்சு கடிச்சு வச்சிட்டாரு. எப்படியும் தொப்புல சுத்தி 40-50 ஊசி போடணும். அதானே, என் தம்பி என்ன சும்மாவா? அடிக்கிற இடத்துல அடிப்பான், கடிக்கிற இடத்துல கடிப்பான். வாய மூடு, சும்மா தேவையில்லாம தூண்டி விட்டுட்டு இருக்க. மாமா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இவ்வளவு சண்டையிலயும் அவன்கிட்ட உன் தங்கச்சி என் அக்கா மாவனுக்கு கட்டி கொடுன்னு எவ்வளவோ கேட்டேன். ஆனா அவன் கேட்கல. அதனாலதான் கழிவா இருந்தனால கடிச்சேன். என் ரங்கி கிட்ட சண்டை போட்டா நான் விட்டுருவேனா? அன்னைக்கு கூட அந்த வீட்டுல ஒரு எடுபுடி ரொம்ப துள்னா. இன்னைக்கு வசமா சிக்கினதும் கடிச்சு வச்சிட்டோம்ல. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் தாத்தா அந்த முரளியை தான் அப்படி சொல்றாரு? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி பதிலுக்கு பதில் செஞ்சாதான் பயம் இருக்கும். இனி அந்த காஞ்சனா எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சுதான் செய்வா. இவங்களுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? தாத்தா, அம்மாவும் நர்மதாவும் அந்த காஞ்சனாவையும் நாங்க 3 பேரும் அந்த சித்ராவையும் வெளு வெளுன்னு வெளுத்துட்டோம்ல. நானும் தான். பைத்தியக்கார பயவுளையா இருக்கு. போங்க எல்லாரும் உள்ள போங்க. போங்க. அடச்சி போடா போடா போடா. தப்பால சரி பண்ண முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப பெரிய தப்பா போச்சு இல்ல. காஞ்சனா அடிபட்ட பாம்பு மாதிரி சும்மா இருப்பாளா? என்ன பழிவு அங்க காத்திருக்காளோ தெரியலையே. காத்திருந்து கிழிச்சா. நீ வாமா வா. கலிவரதன் குடும்பம் என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே. சொன்னா கேக்குதுங்களா? கடவுளே, நான் இந்த வீட்டுக்கு வந்ததே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் சேர்த்து வச்சு எங்க 2 குடும்பமும் ஒன்னாகணுங்கிறதுக்காக தான். ஆனா கதிர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் அத்தை பையனா கதிர் மேல எனக்கு பிரியமும் மரியாதையும் நிறைய இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. யார் என்னன்னு தெரியாத ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்து மேல பாசமா இருக்காளேன்னு என் மேல அவருக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம். ஆனா நான் யாரு, எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன இதே மாதிரி நேசிப்பாரான்னு தெரியல. ஒருவேளை கதிரே எனக்காக என் அப்பாவை ஏத்துக்கிட்டா கூட ரங்கநாயகி அத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கும் குழப்பமா இருக்கு. அதோட என் முன்னாடி இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் நான் முதல்ல சரி பண்ணணும். அது வரைக்கும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.
அம்மா அது வந்து விளக்கு. அம்மா அது வந்து விளக்கு. எதுக்குடி விளக்கேத்தின இப்போ? இல்லம்மா உன்னை அது பேசாதன்னு சொன்னேன். எதுக்குடி புதுசா விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்க இப்போ? வா இங்க. வாண்ண. என்ன ரங்கா சத்தம்? என்னாச்சு? எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இவ எதுக்குப்பா நம்ம வீட்ல வந்து புதுசா விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கா? என்னமோ இந்த வீட்டு மருமக மாதிரி நல்லா வந்து விளக்கேத்திட்டு இருக்கா. இவளையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். தலையில தூக்கி வச்சு ஆடினா அதான் இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா இப்போ. என்னைக்கு இருந்தாலும் நர்மதா தாம்மா இந்த வீட்டோட மருமக. என்னடி ஊம கொட்டா மாதிரி நின்னுகிட்டு இருக்க? கேக்குறது காதுல வேலியா? இப்ப எதுக்கு நீ விளக்கேத்தின காலங்கத்தால? இன்னைக்கு விசேஷமும் கிடையாது, இன்னைக்கு நல்ல நாளும் கிடையாது. அப்புறம் விடிஞ்சது விடியாததுமா நேரா பூஜை ரூமுக்கு வந்து பதுசா விளக்கேத்திட்டு இருக்க. என்னத்துக்காக விளக்கேத்துற நீ? என்ன ரங்கநாயகி விளக்கேத்தினது? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உடனே கிளம்பி வந்துருவேன். என்ன ரங்கநாயகி என்ன ரங்கநாயகி? ஏன் அவளை கேள நீ எல்லா கேள்வியும். விளக்கேத்துறது ரொம்ப அவசியம். இப்படியே விட்டு விட்டுதான் தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்து வா. அடுத்து கொத்து சாவியை என் கையில கொடுங்கன்னு வா. அப்புறம் வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையும் நானே நடத்துறேன் வா. இப்பவே சொத்தெல்லாம் இவ பேர்ல இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் கிடந்து அலறிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன மொத்தமா எல்லாத்தையும் அவ கையில கொடுத்துட்டு விட்டதை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதா? ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் அவ சொல்லாவே சொல்லிட்டு இருக்க. அவ என்ன வெடிகுண்டா வச்சுட்டா? விளக்கு தானே ஏத்துனா? என்னாச்சு இப்போ உனக்கு? வெடிகுண்ட கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு நில்லு. எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இவ கையில வெடிகுண்ட குடுக்கறதும் ஒண்ணுதான், விளக்கேத்த சொல்றதும் ஒண்ணுதான். நீ பாம்ப புடிச்சு வச்சுக்கிட்டு பால் வாத்துட்டு இருக்க. அது கொத்தும் போதுதான் அது குணம் என்னன்னு தெரிய போகுது உனக்கு. முதல்ல அவ எதுக்கு வந்து இப்ப விளக்கேத்தனா அதை கேட்டு சொல்லு.